அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலிருந்து ஒரு சத்தியத்தை பார்க்கும்படியாக இன்னைக்கு நான் விரும்புகிறேன். அநேக மனிதர்களை குறித்து இந்த வேதம் சொல்லி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு நிழல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே சில நிகழ்ச்சிகள் புதிய ஏற்பாட்டுக்கான அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே யாரும் அறிந்திராத ஒரு மனிதன், அந்த மனிதனுடைய பேர் என்னவென்றால் மேவிபோசேத் என்று பேர். நம்ம இதுவரை கேட்கல, இந்த செய்தியை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, இந்த வசனத்தை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. இந்த வசனத்தை ஒரு சிலர் மட்டும் தான் வாசித்திருப்பீங்க. நீங்க வாசித்த போது இந்த பெயர் உள்ள பகுதியை வாசித்த எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? கொஞ்சம் பேர் மட்டும் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க வழக்கமாக வேதத்தை வாசிக்கிறவர்கள் அல்லது தொடர்ச்சியாய் வேதத்தை வாசிக்கிறவர்கள். ஆகவே நீங்கள் அந்த பகுதியை வாசித்திருப்பீர்கள். ஆனால் இந்த மேவிபோசேத் என்ற அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு சத்தியம் போதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த மேவிபோசேத் என்றால் யார் என்று கேட்டால், அவன் சவுலின் மகனாகிய யோனத்தானுடைய குமாரன். அல்லேலூயா. இப்ப சவுல் யாருன்னு சொல்லுங்க? இஸ்ரவேலின் முதல் ராஜா. அதுவரை ராஜாக்கள் இருந்ததில்லை. தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் ஜனங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஜனங்கள், எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும், மற்ற நாடுகளிலே ராஜாக்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு ராஜா இல்லையே என்று சொல்லி எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார். இல்லையப்பா, ராஜாக்கள் வந்தால் உங்களை அடக்கி ஆளுவார்கள், உங்களிடத்திலிருந்து வரி வசூலிப்பார்கள், உங்களை எல்லாம் அடிமையில் ஆக்கி விடுவார்கள், வேண்டாம் என்று சொன்னார். இல்லை, எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது சவுல் என்கிற ஒரு அருமையான மனிதனை, ஒரு நல்ல மனிதனை ஆண்டவர் அவர்களுக்கு ராஜாவாய் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ராஜாவாகிய சவுலினுடைய ஒரு மகன் தான் யோனத்தான் என்பவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யோனத்தான் என்கிற ஒரு வாலிபன் இன்னொரு வாலிபனை நேசித்தான். அல்லேலூயா. அவன் பெயர் தான் தாவீது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதும் யோனத்தானும் மிக நெருங்கின நண்பர்களாக இருந்தார்கள். சரி, அது போகட்டும். இந்த மேவிபோசேத்தை பற்றி நாம் பார்க்கும்போது, அந்த மேவிபோசேத் அந்த 5வது வயதிலே அவனுக்கு ஒரு முடம் ஏற்பட்டது. அவனுடைய 2 கால்களை அவன் இழந்தான். அல்லேலூயா. எப்படி இழந்தான்? சவுலுக்கும் இன்னொரு ராஜாவுக்கும் யுத்தம் ஏற்பட்டது. அந்த யுத்தத்திலே சவுலும் இந்த மேவிபோசேத்துடைய தகப்பனாகிய யோனத்தானும் மரித்து போனார்கள். அல்லேலூயா. அந்த காலத்தில் ஒரு வழக்கம் உண்டு. ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை ஜெயித்து விட்டால் அந்த ராஜாவுடைய அரண்மனையிலே போய் அங்கே இருக்கிறவர்களை எல்லாம் கொண்டு விடுவார்கள். அந்த ராஜாவுடைய உறவினர்களை எல்லாம் கொண்டு விடுவார்கள். ஏனென்றால் இனி அந்த ராஜாவுடைய வம்சம் இங்கே இருக்கக்கூடாது, அந்த ராஜாவுடைய வம்சம் எழும்பி நமக்கு எதிராய் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அரண்மனைக்கு சென்று அந்த ராஜாவுடைய அங்க அரண்மனையில் இருக்கிற எல்லாரையும் கொண்டு விடுவார்கள். அல்லேலூயா. அது அந்த நாட்களில் உள்ள வழக்கம். ஆகவே அன்றைக்கும் சவுலும் யோனத்தானும் மரித்தவுடனே அந்த ராஜா இந்த அரண்மனைக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறான். இதை கேள்விப்பட்ட இந்த மேவிபோசேத்தை கவனிக்கிறதான தாதிமார்கள், அப்பொழுது மேவிபோசேத்துக்கு 5வது வயது மட்டும்தான் இருந்தது. ஆகவே இந்த தாதிமார்கள் இந்த மேவிபோசேத்தை காப்பாற்ற விரும்பினார்கள். ஆகவே என்ன செய்தார்கள்? இந்த தாவீதை தூக்கி கொண்டு அந்த தாதிமார்கள் ஓடினார்கள். ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே அவர்கள் பெரிய ஒரு பள்ளத்தில் விழுந்து அந்த மேவிபோசேத்துடைய 2 கால்களும் முடமாகிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். ஒருவனை காப்பாற்ற நினைத்தார்கள், ஆனால் அவனுடைய உயிரை காப்பாற்ற முடிந்தது, அவனுடைய காலை காப்பாற்ற முடியவில்லை. அல்லேலூயா. இப்போது மேவிபோசேத் எப்படி இருக்கிறான்? 2 கால்களும் இல்லாத ஒரு முடவனாக இருக்கிறார். 2 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மற்ற செய்தி இஸ்ரவேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பெயர். அல்லேலூயா. மேவிபோசேத்துடைய சரித்திரம் இந்த ஒரு வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
அவனுக்கு 5 வயதாயிருக்கும் போது அவனுடைய தாதிமார் அவனை தூக்கி கொண்டு போற வேளையிலே அவன் விழுந்து அவனுடைய 2 கால்களும் முடமாகிவிட்டது. அல்லேலூயா. 2 கால்களும் முடமாகிவிட்ட அந்த மேய்வசத்தை விட்டுவிடவில்லை. அவர்கள் கொண்டு அங்கே மாகீர் என்கிற ஒருவனிடத்திலே அங்கே அடைக்கலம் கேட்டார்கள். அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தான். இந்த மாகீருடைய வீட்டிலே அந்த குடும்பத்திலே அவன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அதுவும் மறைவாக வளர்ந்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் எல்லா ராஜாக்களுமே தாங்கள் ஜெயித்த ராஜாக்களுடைய சந்ததிகள் இருக்கக்கூடாது, அவளை கொண்டு விட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி இருப்பார்கள். ஆகவே மேய்போசேத் ஒரு வீட்டிலே அவன் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறான், ஆனால் வெளியே வர முடியாதவனாக வீட்டிலே முடங்கி கிடக்கிறான். முடங்கி கிடப்பதற்கு காரணம் என்ன? ஒன்று, அவனுடைய கால்கள் 2 முடமாகிவிட்டது. 2வது, அவன் சவுல் ராஜாவுடைய பேரனாக இருக்கிறான், யோனத்தானுடைய மகனாய் இருக்கிறான். ஆகவே புதிதாய் அரசாட்சிக்கு வந்திருக்கிற ராஜா தெரிந்தால் அவனை கொண்டு விடுவான் என்பதற்காக அவன் வீட்டிலே முடமாகி கிடக்கிறான். அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் அவன் பிறர் கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படித்தானே? 2 காலும் இல்லாதவன் பிறருடைய கையைத்தானே எதிர்பார்த்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம சொல்லியிருப்போம், இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றோர் செய்த பாவமோ, இவன் 2 காலும் இல்லாத முடவனாகி விட்டான். இல்லது புதிய கிறிஸ்தவ சபையிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சாபமோ அவனுக்கு சாபம், அவன் 2 காலம் அவன் இழந்து விட்டான் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. இங்கே என்னுடைய பாஸ்தமாவுடைய சகோதரன் அவர்கள் 2 கால்களை இழந்தவர்கள் தான். அவர்கள் வந்தபோது கூட சிலர் சொன்னாங்களாம், என்ன சாபமோ அப்படின்னு சொன்னாங்களாம். பாஸ்டமாவுக்கு சகோதரனுக்கு 2 காலம் போச்சு, பாஸ்டமாவுக்கு 1 காலம் போச்சு, என்ன சாபமோ என்று சொன்னார்களாம். அல்லேலூயா. எனக்கு அதை கேட்டபோது சிரிப்பு தான் வந்தது. ஏனென்றால் வேதத்திலே அப்படி ஒரு சாபம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அப்படி சபித்தால் நம்ம எல்லாருமே 2 கால் இல்லாதவர்கள் தான் இருப்போம். ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம் இருக்கிறது, நாம் செய்த பாவம் இருக்கிறது. நமக்கு 2 கண்ணு இருக்காது, 2 காலு இருக்காது, முண்டமாகத்தான் நாம் கிடந்திருக்க வேண்டும். தேவன் ஒருவனை தண்டிக்க ஆரம்பித்து விட்டால் அவனாலே வாழவே முடியாது. அப்படி தேவன் யாரையும் தண்டிக்கிறது இல்ல, கடைசி நாளைக்கென்று வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரே, சீஷர்கள் கேட்டார்கள், வயலிலே சென்று களைகள் வளர்ந்திருக்கிறது, களைகளை பிடுங்கி போடட்டுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், இல்லை இல்லை, பிடுங்கி போட வேண்டாம், நீங்கள் களைகளோடு கூட சேர்ந்து பயிரையும் பிடுங்கி விடுவீர்கள். ஆகவே கடைசி நாள் பார்த்து கொள்ளலாம், ஆகவே அந்த களைகளும் வளரட்டும் என்று சொன்னார். அப்படித்தான் ஆண்டவர் இன்றைக்கும் பார்த்ததினாலே நாம் இன்றைக்கு முடமாகாமல் நாம் இன்றைக்கு முழு மனிதனாக இருப்பதற்கு காரணம் ஆண்டவர் நம்ம மேல் தயவு வைத்திருக்கிறதுனாலே. பிடுங்கி போட வேண்டாம், அவனுக்கு கொண்டு நேரிட வேண்டாம் என்று ஆண்டவர் நம்ம மேல் பட்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இருக்கட்டும். இங்கே அவன் உள்ளம் உடைந்து கிடக்கிறது, உடலும் உடைந்து கிடக்கிறது, மனம் சோர்வுற்றவனாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு நாள் அரண்மனையிலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. எங்கே அந்த மேவிபோசேத்? அல்லேலூயா. அந்த மேவிபோசேத் எங்கே இருக்கிறான்? தகவல் சொல்லப்பட்டது, ராஜாவுக்கு தகவல் சொல்லப்பட்டது, அவன் இன்ன இடத்துல இருக்கிறான். உடனே ராஜா அவர்களுக்கு ஆள் அனுப்பினான். அந்த ஆள் அனுப்பி அந்த மேய்போசேத்தை உடனே அழைத்து வாருங்கள், இங்கே கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு 2 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். இப்பொழுது அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறவன் வேறு ராஜா யாரும் அல்ல, தாவீது ஆண்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான். அல்லது மற்றொரு ராஜா என்று சொன்னால் இந்த மேவிபோசத்தையும் கூட கொண்டு தீர்த்திருப்பான். ஆனால் இப்பொழுது அங்கே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாகிய தாவீது அங்கே அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே இப்பொழுது தாவீது என்ன கேட்கிறான்? நான் உயிருக்குறாய் நேசித்த யோனத்தானுடைய சந்ததியிலே அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய வீட்டாரில் யாராயிலும் இன்னும் மீதியா இருக்கிறார்களா என்று கேட்கிறான். அப்பொழுதுதான் அவனுக்கு செய்தி சொல்லப்படுகிறது, ஆம், ஒருவன் மீந்திருக்கிறான், அவன் பேர் மேவிபோசேத், அவன் 2 கால்களையும் உடைய முடவனாய் இருக்கிறான் என்று கீழே நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உடனே ராஜாவாகிய தாவீது சொன்னான், உடனே அவனை கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உடனே அங்கே மேய்போசேத்தை தாவீதினிடத்திலே கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அங்கே 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தாவீது அவனை பார்த்து,
நீ பயப்படாது, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், ராஜாவினிடத்தில் அழைப்பு வந்த உடனே இந்த மேய்போசேத் என்ன நினைக்கிறார்? ஐயோ, நான் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களே, என்னை கொண்டு விடுவார்களே, என்னுடைய தாத்தாவை கொண்டார்கள், என்னுடைய அப்பாவை கொண்டார்கள், என்னுடைய வீட்டாரை எல்லாம் கொண்டு விட்டார்கள், நான் மட்டும் மீந்து இருக்கிறேன். இந்த ராஜா இப்போது அழைப்பு விடுத்திருக்கிறார், என்னையும் கொல்வதற்காகத்தான் அழைப்பு விடுத்திருக்கிறார் என்று சொல்லி பயந்து நடுங்கிக் கொண்டே அந்த மேய்போசேத் அரண்மனைக்கு வருகிறான். ஆனால் அரண்மனைக்கு வருகிற வேளையிலே அங்கே கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாகிய தாவீது இருக்கிறபடியினாலே அவனை பார்த்து சொல்லுகிறான், பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. எங்கேயோ முடவனாய் கிடந்தவன், எங்கேயோ முடங்கி கிடந்தவன், உள்ளத்தினாலும் உடலினாலும் முடங்கி கிடந்த அந்த மேய்போசேத்துடைய வாழ்க்கையிலே அவன் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது என்ன செய்திருப்பான், அவன் என்ன நினைத்திருப்பான் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பயந்து நடுங்கிக் கொண்டே வந்த மேய்போசேத்துக்கு இப்பொழுது தாவீது சொல்லுகிற வார்த்தைகள் இன்பமாக இருக்கிறது. உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் உனக்கு நிச்சயமாய் தயவு செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதர்கள் எல்லாரும் பிறருக்கு தயை செய்யும்படியாகவே காத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. யோனத்தானும் தாவீதும் சிநேகிதர்களாய் இருந்தார்கள். இந்த என்னுடைய சிநேகிதனாகிய யோனத்தானுடைய சந்ததியிலே அவனுடைய வீட்டாரிலே யார் மீந்திருந்தாலும் அவர்களுக்கு நான் தயை செய்வேன் என்று முடிவு செய்து கொண்டுதான் அவன் மேய்போசேத்தை அழைப்பித்த போதுதான் இப்போது சொல்லுகிறான், உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் உனக்கு நிச்சயமாய் தயவு செய்வேன். உன்னுடைய தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி, யோசித்து பாருங்கள். இந்த காலை வேளையிலே நான் அதைத்தான் சொல்லுகிறேன். நீங்கள் உள்ளத்தாலும் உடலாலும் முடமாய் கிடக்கலாம், என்ன செய்வதென்று தெரியாமல் கிடக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். உங்களை அந்த தாவீதின் தேவனாகிய கர்த்தர், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு தயவு செய்து உங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து உங்களை ராஜ அப்பம் புசிக்க வைப்பதற்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிந்தது? தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். அப்படியானால் தாவீதுக்கு இரக்கம் செய்த அந்த தேவன், தாவீதின் மேல் இரக்கம் வைத்த அந்த தேவன், தாவீதை அரசனாக்கின அந்த தேவன் இப்பொழுது சொல்லுகிறார், உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தமாக உனக்கு தயவு செய்வேன். உன் தாத்தாவாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் உட்கார்ந்த அப்பம் புசிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. முடமாய் கிடக்கிறவன் என்று முடமாய் கிடப்பதில்லை. அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவர்களுக்கு நன்மை செய்வார், அவர்களுக்கு உதவி செய்வார், அவர்களை தேற்றுவார், அவர்களை ஆற்றுவார், உயர்ந்த இடத்திலே வைத்து அவருடைய பந்தியிலே அவர்களை புசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் பாருங்க. இங்கே தாவீதை தேவனுக்கு, நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு ஒப்பிட்டு நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். நம்முடைய தாவீது கர்த்தருக்கு ஒப்புமையானவன். அநேக இடங்களிலே தாவீதின் இருதயமும் ஆண்டவருடைய இருதயமும் ஒன்றுபட்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். இங்கே அந்த தாவீது தான் சொல்லுகிறான், உனக்கு நான் தயவு செய்வேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய தகப்பனாகிய யோனத்தான் எனக்கு நண்பனாயிருந்தான், எனக்கு சிநேகிதனாயிருந்தான். ஆகவே சிநேகிதனுக்கு நான் என்ன மறுகை என்ன செய்யணும்? அவனுக்கு எப்படியாயிலும் அவனுக்கு நான் உதவி செய்ய வேண்டும், அவனுடைய சந்ததிகளுக்கு நான் உதவி செய்ய வேண்டும். ஆகவே உனக்கு இதை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அவனை அழைப்பித்தான். யோசித்து பாருங்க, அந்த 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அந்த மேய்போசேத் வந்த உடனே என்ன செய்தான் என்று பார்க்கிறோம். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேய்போசேத் தாவீதிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேய்போசேத் என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். என்ன சொல்லப்பட்டது? அவன் முகங்குப்புற விழுந்தான். யாருக்கு முன்னதாக? தாவீதுக்கு. என்றால் பயம்.
ஐயோ இந்த ராஜா என்னையும் கொண்டு விடுவானோ என்று பயத்திலே வந்து முகங்குப்புற விழுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவருடைய சந்நிதியிலே முகங்குப்புற விழும்போது அந்த ஆண்டவர் நமக்கு தயவு செய்ய போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களுக்கு தயவு செய்ய கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை உள்ளத்தாலே உள்ளம் உடைபட்டு கிடக்கலாம், அல்லது வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையை உடைந்து கிடக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த மேவிபோசேத் தாவீதுக்கு முன்பாக ஓங்குப்புற விழுந்தான். அவனை தூக்கி நிறுத்தி அவன் இழந்ததை எல்லாம் திரும்ப கொடுப்பதாகவும் தன்னுடைய பந்தியிலே புசிக்கும்படியாகவும் தாவீது வாக்கு பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ராஜாவுடைய பந்தியிலே உட்கார்ந்து சாப்பிடுவது அவ்வளவு சாதாரணமான காரியமா? யோசித்து பாருங்கள். ஒரு வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடந்தவன், சொல்ல போனால் ஒளிந்து கொண்டிருந்தவன், பயந்து கிடந்தவன், இன்றைக்கு ராஜாவுடைய வீட்டிலே ராஜாவோடு கூட பந்தி இருக்கும்படியாக செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீர்களானாலும், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வீழ்ந்து கிடப்பீர்களானாலும், இந்த காலை வேளையிலே மேவிபோசத்தை அழைப்பித்த அந்த தாவீதை போல கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உங்களை ஒவ்வொருவரை அழைக்கிறார். உங்களை ஒவ்வொருவரை அழைக்கிறார். முடங்கி கிடக்கிற உங்களை அழைக்கிறார். சோர்ந்து போயிருக்கிற உங்களை அழைக்கிறார். உங்களுக்கு ஒரு நல் வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களையும் போஷிப்பதற்கும், நீங்கள் இழந்து போன உங்களுடைய எல்லா நிலங்களையும், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இழந்தவர்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் முடமானவர்களும் கலங்கி போக வேண்டாம். நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அங்க தாவீது ஒரு திட்டம் வைத்திருந்தார். யோனத்தானுடைய வம்சத்திலே, அவனுடைய வீட்டிலே யார் மீதியாக இருந்தாலும் அவர்களை நான் போஷிப்பேன், அவர்களை நான் ஆதரிப்பேன், அவர்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று தாவீது முடிவு செய்திருந்த போல நம்முடைய தேவனாய கர்த்தரும், நாம் ஆராதிக்கிற தேவனும் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தூக்கி நிறுத்தி நம்மை இழந்து போனதை திரும்ப கொடுத்து நன்றாக போஷிக்கவும் வாழவும் கர்த்தர் நமக்காக திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மேவிபோசேத் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். அல்லேலூயா. உண்மையான மேவிபோசேத்தின் நிலைமை அதுதான். செத்த நாயை போல் இருக்கிறான். உயிருள்ள நாய் என்று சொன்னால் ஒரு சிலராவது பயப்படுவார்கள், அல்ல ஒரு சிலராவது நோக்கி பார்ப்பார்கள். ஒரு செத்த நாய் என்று சொன்னால் யார் திரும்பி பார்ப்பார்கள்? யார் அதை பார்ப்பார்கள்? ஆகவே அவன் சொல்லுகிறான், செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதுக்கு உமது அடியான் எம்மாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திலே நம்மை திரும்பி பார்க்க யாரும் இல்லை என்று நாம் நினைக்கலாம். இந்த உலகத்திலே நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நினைக்கலாம். செத்த நாயை போல நாம் இருக்கிறோம் என்ற மோசமான நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தாவீதின் தேவன், அவர் இஸ்ரவேலின் தேவன், அவர் நாம் ஆராதிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து இழந்ததை எல்லாம் பெற்றுக்கொண்டு நாம் சுபீட்சமாய் வாழ தேவன் நமக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியில் அசனம் பண்ணுவான் என்று ராஜா பேருக்காக அவனுக்கு சாப்பாட்டு போடலாம்னு நினைக்கல. தன்னுடைய நண்பனுடைய மகனுக்கு சும்மா இத பேருக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்னு தாவீது நினைக்கல. என்ன சொல்றான்? ராஜகுமாரரில் ஒருவனை போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜகுமாரரில் ஒருவனை போல நாம் பந்தியிலே உட்கார்ந்து அசனம் பண்ண, நாம் புசிக்க கர்த்தர் நமக்கு வாய்ப்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய திட்டமே தவிர நாம் வறுமையிலே வாழ வேண்டும் என்றும் கஷ்டத்திலே வாழ வேண்டும் என்றும் என்றென்று இப்படியா இருக்க வேண்டும் என்பது அல்ல தேவனுடைய சித்தம், அதுவல்ல தேவனுடைய திட்டம். நாம் ராஜகுமாரரை போல பந்தி இருக்கத்தக்கதாக தேவன் நமக்கு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் மாத்திரம் போதும், கர்த்தர் அதை செய்யவே செய்வார்.
இந்த மேய்போசத்துக்கு கர்த்தர் அதை செய்யக்கூடுமானால் நமக்கு ஏன் செய்யாமல் இருப்பார்? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் கைமீறி போய்விட்டது என்று நினைக்கலாம். நாம் தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். பிறருடைய தயவிலே கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆமாம், மேய்போசேத் பிறருடைய தயவிலே தானே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு உழைக்கவும் முடியாது, அவனாலே வேலை செய்ய முடியாது, எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் பிறருடைய கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மனமும் உடைந்திருந்தது, அவனுடைய உள்ளமும் உடைந்திருந்தது. அவன் ஒரு செத்த நாயை போல தான் இருந்திருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சவுலுக்கு ஏராளமான நிலங்கள் இருந்தது. அந்த சீவா என்கிற இடத்திலே அந்த பொறுப்பை கொடுத்தார். நீ ராஜாவை அந்த சவுலுடைய நிலங்களை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டு அதிலே எல்லா விளைச்சலையும் எடுத்துக்கொண்டு நீ அதையெல்லாம் இவனுடைய வீட்டாருக்கு கொடுத்து அதை காப்பாற்று என்று சொல்லி அங்கே சீபாவுக்கு அங்கே தாவீது சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவனை சார்ந்து வாழும்போது நம்முடைய தேவன் நமக்கு ஒரு வாழ்க்கை வைத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாருக்கு இந்த நன்மையை செய்தார் யோசித்து பாருங்க. 2 சாமுவேல் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1 முதலிருந்து வாசிக்கிற வேளையிலே அங்கே 2 சாமுவேல் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாம். இதோ ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா தம்முடைய குமாரனுக்காக மனம் நொந்திருக்கிறார் என்று அன்றைய தினம் ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். அதை நிமித்தம் அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று. இங்கே நீங்க பார்க்கும்போது கீழே நிறைய வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சவுல் தாவீதுக்கு தீமை செய்கிறவனாய் காணப்பட்டான். தாவீதை கொலை செய்யும்படியாய் வெறித்தனமாய் ஓடி திரிந்தான். அவனை எப்படியாலும் பிடித்து விட உயிருடன் கொல்ல வேண்டும், உயிருடன் கொண்டு வாருங்கள், இல்லை கொண்டு வாருங்கள் என்று கட்டளை பிறப்பித்திருந்தான். அவனுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்பொழுது அந்த சவுல் ராஜாவுடைய மகனுக்கு அவன் இரக்கம் பாராட்டுகிறான். அல்லேலூயா. சத்துருக்களையும் சிநேகிக்கிற ஒரு இருதயம் பெற்றவர் யாரு? தாவீது. அல்லேலூயா. தாவீது அப்படியானால் தாவீதுடைய தேவன் எப்படி இருப்பார்? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவோம்ல, அப்பனுக்கு மகன் தப்பாம, ஆமா, தேவனுக்கு தப்பாம தாவீது பிறந்திருந்தான். சத்துருக்களையும் சிநேகித்து அவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு தாவீதாய் காணப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சத்துருக்களுக்கு நன்மை செய்யுங்கள், கர்த்தர் உங்களுக்கு திரும்ப அந்த நன்மையை செய்வார். அல்லேலூயா. உங்களுடைய நண்பர்களுக்கு நன்மை செய்யுங்கள், கர்த்தர் அதை திரும்ப உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இங்கே யோனத்தான் தாவீதை தப்புவித்தான். சவுலுடைய கையிலிருந்து தாவீதை பலமுறை தப்புவித்திருக்கிறான் என்றால் சாமுவேல் தாவீதை கொல்லுவதற்கு பலமுறை முயற்சி எடுத்தான். அந்த ஒவ்வொரு முயற்சியிலும் யோனத்தான் அதை எல்லாம் தாவீதுக்கு அறிவித்து தாவீதை காப்பாற்றினான். அல்லேலூயா. அதற்கு பரிகாரம் செய்யும்படியாக, அதற்கு திரும்ப செய்யும்படியாக தாவீது தருணத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு யாராயிலும் ஏதாயிலும் ஒரு சிறிய உதவியோ ஒரு பெரிய உதவியோ செய்தால் அதற்கு கைமாறு செய்ய காத்திருங்கள். அல்லேலூயா. இந்த எண்ணம் நமக்கு இருக்கிறதா? யாராவது நமக்கு ஒரு சிறிய உதவி செய்திருந்தா கூட நான் உங்களுக்கு பெரிய உதவியை செய்யணும். அவங்க செய்த உதவியை நான் மறக்க கூடாது. நான் சோர்ந்திருந்த போது அவருடைய வார்த்தை என்னை தேற்றினது. நான் இல்லாமல் இருந்த போது எனக்கு கொடுத்து உதவினார்கள். நான் தள்ளாடும் போது என்னுடைய கரத்தை பிடித்து நடத்தினார்கள். அவருடைய உதவியை நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வேத வசனத்தின்படியாக கர்த்தர் உங்களுக்கு திரும்ப ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோனத்தான் செய்த நன்மைக்கு அவனுடைய குமாரனாகிய மேய்போசேத்துக்கு தாவீது பதில் நன்மை செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அதை மறந்துவிடக் கூடாது. யாருக்காயிலும் நம்ம உதவி செய்திருந்தால் காலங்கள் வரும், நேரங்கள் வரும், ஆண்டவர் அதை நமக்கு திரும்ப செய்வார். அல்லேலூயா. தாவீது யோனத்தானுக்கு செய்தது ஒரு பெரும் பிரதிபலன் என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவரும் இதைத்தான் நமக்கு சொல்லுகிறார், உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்,
உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களாம் தயவு செய்து இந்த பழைய ஏற்பாட்டை வாசிக்கிறத கொஞ்சம் விட்டுட்டு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை கொஞ்சம் வாசிக்கணும். நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரையிலும் சகல சத்தியம் அடங்கிய வார்த்தைகள் அதில் இருக்கிறது. விசேஷமாக இயேசுவினுடைய மலை பிரசங்கம். இயேசுவினுடைய மலை பிரசங்கம் ஒன்றை மட்டும் கடைபிடித்தால் நித்திய ராஜ்யத்துக்கு போயிடலாம். அல்லேலூயா. தேவன் தாம் சொல்ல வேண்டிய சத்தியங்களை உலகத்துக்கு வந்து ஊழியத்தை ஆரம்பித்த உடனே சொல்லிவிட்டார். அதுதான் இயேசுவின் மலை பிரசங்கம். அந்த மலை பிரசங்கத்திலே தான் அவர் சொல்லுகிறார், உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள், கைமாறு கருதாமல் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இதெல்லாம் இயேசு அந்த மலை பிரசங்கத்திலே சொன்னார். அதைத்தான் தாவீது இங்கே செய்தான். யோசித்து பாருங்கள், சத்துருக்களுக்கு நன்மை செய்தான். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த யோனத்தானின் நிமித்தமாக அவனுடைய குமாரனாகிய மேவிபோசேத்துக்கு தாவீது நன்மை செய்தது போல நாமும் பிறருக்கு நன்மை செய்ய காத்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, ஒரு குறள் சொல்லுவாங்க, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னால நன்னயம் செய்து விடல். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம செய்யறோமா அப்படி? குறள் படிச்சவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குறள் எல்லாம் மறந்து போயிடுச்சு. அல்லேலூயா. நல்ல வார்த்தைகள்லாம் அதுல இருக்கிறது. மனிதன் நாட வேண்டிய செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னொன்னு சொல்லி இருக்கு, என்னண்டி கொண்டாருக்கு உய்வு உண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொண்ட. வசனத்தை விட அதிகமா நல்லா தெரியுது. அப்ப வசனத்தை விட அதிகமா பாட புத்தகத்தை படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆனா உண்மையிலே செய் நன்றி மறக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அவன் அடையாமற் அப்படின்னா பலன் கொடுப்பார். அப்படியா? நாமும் அப்படித்தான். நமக்கு யாராவது ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்திருந்தாலும் அதன் பலனை அவனுக்கு நம்ம திரும்ப கொடுக்கணும். யோசித்து பாருங்க, உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கெல்லாம் நீங்க திரும்ப உதவி செஞ்சிட்டீங்களா? செஞ்சிருக்கீங்களா? உதவியை வாங்கிட்டே இருக்கிறீங்க. எப்ப நீங்க உதவி செய்ய போறீங்க? உதவியை திரும்ப செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. காத்து கொண்டிருங்கள். உங்களுக்கு பிறருக்கு உதவி செய்ய ஒரு தருணம் கிடைக்க காத்து கொண்டிருங்கள் என்று நான் சொல்றேன். ஏண்டா, எந்த கிரியைக்கும் பலன் உண்டு. இங்கே யோனத்தான் செய்த அந்த நல்ல காரியத்திற்கு தாவீது பிரதிவாரம் செய்தான். அப்படியானால் ஆண்டவர் நாம் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் நமக்கு என்ன செய்வார்? நன்மை செய்வார். ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நன்மை செய்தால் உனக்கு என்ன இல்லையோ, மேன்மை இல்லையோ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீதை போல நாமும் பிறருக்கு நன்மை செய்வதற்கு காத்து கொண்டிருக்க வேண்டும். அந்த 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். 2 சாமுவேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா? அல்லேலூயா. இதை இப்படி சொல்லலாம், என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது உண்டா? அதாவது நான் யாருக்காவது உதவி செய்ய முடியுமா? ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. நம்மால எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியும்? உதவி செய்யக்கூடிய நிலைமையிலே தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கும் அநேக உதவிகள் தேவைப்படுகிறது, உண்மைதான். ஆனால் நாமும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆனா உதவி செய்யறோமா? உதவி செய்யறோமா? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் இன்னாருக்கு இந்த உதவியை செஞ்சிருக்கிறேன்னு உங்களால சொல்ல முடியுமா? உங்களை எத்தனை பேர் பிறர் உங்களுக்கு உதவி செய்ததாக நினைக்கிறீர்கள்? புரியுதா உங்களுக்கு? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். என்ன, உங்களுக்கு யாராகிலும் உதவி செய்திருக்கிறார்களா? அப்படி இருக்கிறவங்க கை வைத்துங்க. இவ்வளவு பேர் உதவி பெற்றிருக்கீங்க, அப்படித்தானே அர்த்தம்? உங்களுக்கு மற்றவங்க உதவி செஞ்சிருக்காங்க. சரி,
இதுக்கு நான் அவர்களுக்கு பதில் உதவி செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற கை வைத்துங்க. அட கடவுளே, நீங்கெல்லாம் மனுஷங்களா? நீங்கெல்லாம் மனுஷாளுகளா? யோசித்து பாருங்க. உங்களுக்கெல்லாம் நன்றி இருக்கா? நன்றி கெட்ட ஜென்மமே அப்படிமாங்களே, அந்த ஜென்மத்தில் நீங்க இருக்கீங்களா? உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு உதவி செய்யும் தருணத்தை எதிர்பார்த்திருங்கள். முக்கியமாக அட்லீஸ்ட் நீங்க புதுசா ஒருத்தருக்கு உதவி செய்யாட்டா கூட உதவி செய்தவங்களுக்கு திரும்ப உதவி செய்வதற்கு உங்களுடைய மனது இருக்கிறதா? அதற்கான வேலையை பார்த்து கொண்டிருக்கீங்களா? இப்ப யோசித்து பாருங்க. உங்க வீட்டுல ஒரு கல்யாணம், ஒருத்தங்க வந்து அவர் 500 ரூபாய் மொய் வச்சுட்டாங்க. அவங்க வீட்டுல கல்யாணம் எப்ப நடக்குது, அதை போய் திரும்ப செலுத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படித்தானே? அப்படி யோசிப்பீங்க. அல்லேலூயா. செஞ்சதை திரும்ப செய்யணும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இது கல்யாண விஷயத்துல மொய்க்கு மட்டும்தான் நம்ம அப்படி நினைக்கிறோம். யாராவது நமக்கு செய்த உதவிக்கு நாம அவங்களுக்கு திரும்ப உதவி செய்யணும்னு நினைக்கிறதே இல்லை. அல்லேலூயா. மொய் வைக்காட்டு என் மானம் போயிடும். அப்படித்தானே? அவனை பார்க்கும்போது நம்முடைய மானம் எல்லாம் தலைகுனியணும். அதனால போ 500 ரூபாய் செஞ்சானா 501 செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறோம். அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நீங்கள் பதில் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கலாம். இங்க சொல்றாரு, இது ரொம்ப முக்கியம். ஒரு ஆங்கில வேதாகமத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, to whom can I show God's kindness? To whom can I show God's kindness? அதாவது தேவனுடைய தயவை நான் யாருக்கு வெளிப்படுத்துவேன், நான் யாரிடத்திலே காண்பிப்பேன்? யோசித்து பாருங்க. தேவன் நமக்கு செய்த தயவையை, அந்த உதவியை நாம் பிறருக்கு யாருக்கு செய்வேன் என்று நாம காத்து கொண்டிருக்கணும் என்று இந்த வேத மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே இங்கு யோனத்தான் தாவீது நினைத்துக் கொண்டிருக்கிறான், யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுல் வீட்டாரில் இன்னும் மீந்திருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். நான் இந்த காலை வேளையிலே சொல்கிறேன், என்னால் தயவு பெறத்தக்கவன் இந்த உலகத்திலே யாராவது உண்டா? என்னால் உதவி செய்யக்கூடியவன் யாராவது இந்த உலகத்திலே உண்டா என்று நாம் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்டால் அநேகரை ஆண்டவரிடத்திலே கொண்டு வரலாம், அநேகரை கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வரலாம். நம்முடைய அநேகருடைய உதவி அநேகரை ஆண்டவரிடத்திலே கொண்டு வரும். இன்னைக்கு நம்ம யாருக்கு உதவி செய்ய தயாரா இல்லை. பிறர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறோமே தவிர நாம யாருக்கு உதவி செய்ய தயாரா இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நம்ம முடங்கி கிடக்கிறோம். சபை முடங்கி கிடக்கிறது. இத்தனை பேரும் புறப்பட்டு போய் மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிங்க. அவர்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்வார்கள், அவள் கிறிஸ்துவின் அன்பை அறிவார்கள், அவள் கிறிஸ்துவை தேடுவார்கள். இவர்கள் நான் ஒன்றும் செய்யாமலே எனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார்களே, எனக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறார்களே, எனக்கு இப்பேற்பட்ட உதவியை செய்தார்களே, இவர்கள் யார்? இவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள்? உதவி செய்யாத எனக்கு ஏன் இவர்கள் உதவி செய்ய வேண்டும்? இவர்களை பகைக்கிற எனக்கு ஏன் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள். அப்பொழுதுதான் தெரியும் அவர்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அப்படி செய்ய சொல்லி இருக்கிறார். அப்படியானால் அந்த இயேசு நல்லவர், அப்படியானால் அந்த இயேசு நல்லவர் என்று அவர்கள் இயேசுவை நல்லவர் என்று சொல்ல ஆரம்பிப்பார்கள். நீங்கள் உதவி செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டுகிறேன். யாருக்காயிரும் போய் 1 லட்சம் செய்யுங்க, 10,000 கொடுங்கன்னு சொல்ல, நம்மால் இயன்ற உதவிகளை செய்தால் போதும் அவர்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்வார்கள். நீங்கள் வாசிக்கப்படும் நிரூபங்களா இருக்கிறீர்களே என்று பவுல் சொல்லுகிறார். எப்படி வாசிக்கிறார்கள்? நாம் பிறருக்கு உதவி செய்கிற அந்த தன்மையை பார்த்து நம்மை வாசிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய ஜனங்களே, நிச்சயமாக இந்த தாவீதை போல என்னால் தயவு பெறக்கூடியவர், என்னால் உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த சபையில யாராகிலும் உண்டா? என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய நினைக்கிறீங்களா? ஏதாவது உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்க தயங்குறோம். என்ன ஒரு 10,000 ரூபாய் கேட்டுட்டா? அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். கேட்க மாட்டாங்க. அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. ஐயோ அவங்க கேட்டாங்க உடனே 10,000 கேட்டுடலாம் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இல்லைங்க நான் நல்லா இருக்கிறேங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு உதவி வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாளாவது வாய் திறந்து நம்ம அப்படி கேட்டிருக்கிறோமா? நான் உங்களுக்கு செய்யத்தக்க உதவி ஏதாயிலும் உண்டா என்று யாரிடத்திலாவது கேட்டிருக்கிறோமா? ஆனால் தாவீது கேட்டான், நான் என்னால் தயவு பெறத்தக்கவர் யாராவது உண்டா என்று கேட்டான். அதுதான் இன்றைக்கு நான் உங்களுடைய மனதிலே போட விரும்புகிற அந்த வார்த்தை. என்னால் தயவு பெறத்தக்கவன் யாராகிலும் என்னுடைய சபையிலே உண்டா? என்னுடைய அருகாமையிலே உண்டா? நான் வேலை செய்கிற இடத்திலே உண்டா? என்னுடைய நண்பர்கள் மத்தியிலே உண்டா? அந்த கேள்வி மனதிலே எப்போதும் இருக்கட்டும். உதவி பெறுவதை நிறுத்துவோம், உதவி செய்வதை தொடங்குவோம். அல்லேலூயா.
இன்னும் உதவி உதவி என்று எதிர்பார்த்திருக்க வேண்டாம். ஆனால் உதவி செய்ய துவங்குவோம், அப்பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு சரித்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. நாம் செய்த உதவி மறந்து போய் விடுவார்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் மறந்தாலும் அதற்கு பிரதிபலன் உண்டு. நமக்கு தெரியும், யோசேப்பு சிறைச்சாலையிலே இருந்தான். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் போது சிறைச்சாலை அதிகாரி அந்த பொறுப்பை யோசேப்புடைய கரத்திலே கொடுத்திருந்தான். அங்கே ஒரு நாளிலே 2 பேர் சிறைச்சாலையிலே போடப்பட்டார்கள். ஒன்று சுயம்பாகி, இன்னொருவன் பானபாத்திரக்காரன். 2 பேரும் ராஜாவுக்கு எதிராக கிரியை செய்தவர்கள் என்று சொல்லி அவளை சிறைச்சாலையிலே போட்டிருந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் அநேக நாள் அந்த காவல் கிடங்கிலே கிடந்தார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நாட்கள் இருந்தார்கள். யோசேப்பு அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாளிலே காலையிலே வந்து பார்க்கும்போது 2 பேருடைய முகங்களும் சோர்ந்து போயிருந்தது. அவள் கலங்கி கொண்டிருந்தார்கள். அவள் பயந்து கொண்டிருந்த அந்த முகம் அவனுக்கு தெரிந்தது. அப்பொழுது யோசேப்பு அவனிடத்தில் கேட்டான், ஏன் இன்றைக்கு உங்களுடைய முகம் ஒரு மாதிரி இருக்கிறது? நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருப்பதை போல தோன்றுகிறதே, நீங்கள் எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறது போல தோன்றுகிறதே என்று ஒரு கேள்வியை கேட்டான். அல்லேலூயா. நம்ம என்னைக்காவது யாரையாவது பார்த்து, ஏன் சிஸ்டர் இப்படி இருக்கீங்க, ஏன் சிஸ்டர் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏன் பிரதர் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, நீங்க கவலையா இருக்கிற மாதிரி தோணுத, கவலைப்படாதீங்க, கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு ஒரு வார்த்தை யாராவது சொல்லி இருக்கீங்களா? சொன்னது உண்டா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனா யோசேப்பு கேட்டான். அப்பொழுது அவர் சொன்னார்கள், நேற்று இரவிலே நாங்கள் 2 பேரும் சொப்பனம் கண்டோம். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்ல யாருமே இல்லை, ஆகவே நாங்கள் கலங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னான். அப்பொழுது யோசேப்பு சொன்னான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்வது தேவனுக்குரியது, அது என்னிடத்திலே சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தின்படியே நடந்தது. பானபாத்திரக்காரன் ராஜாவுடைய சமூகத்திலே போய் சேர்ந்தான். சுயம்பாகி கொல்லப்பட்டு விட்டான். அல்லேலூயா. இப்பொழுது யோசேப்பிடத்திலே சொல்லியிருந்தான், நீங்கள் ஒருவேளை திரும்ப ராஜா அரண்மனைக்கு போகும்போது நான் ஒரு குற்றம் செய்யாதவன், என்னை விடுவிக்க பாருங்கள் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தான். ஆனால் அந்த பானபாத்திரக்காரனோ அரண்மனையிலே போன உடனே அதை மறந்து விட்டான். ஆனால் ஒரு நாளிலே அந்த ராஜா, அந்த பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டான். அந்த சொப்பனத்தை கண்டு அவன் பயந்து கொண்டிருந்தான், நடுங்கிக் கொண்டிருந்தான். இது என்ன சொப்பனமோ, இதுக்கு ஒருவரும் அர்த்தம் சொல்ல ஒருவருமே இல்லையே, இங்கே இருக்கிற ஒருவரும் அர்த்தத்தை சொல்லவில்லையே என்று பயந்து கொண்டு கலங்கி கொண்டிருந்த வேளையிலே அப்பொழுது பானபாத்திரக்காரன் சொன்னான், ஐயோ, நான் ஒரு காரியத்தை மறந்து விட்டேன், நான் ஒரு காரியத்தை மறந்தே போய்விட்டேன். நான் சிறைச்சாலையில் இருக்கும் போது என்னுடைய சொப்பனத்துக்கு ஒருவன் அர்த்தம் சொன்னான், அதன்படியே நடந்தது ராஜா. அவனுடைய பேர் யோசேப்பு, அவன் சிறைச்சாலையிலே இருக்கிறான் என்று சொன்னான். உடனே ராஜா ஆட்களை அனுப்பி யோசேப்பை அரண்மனைக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. ராஜாவுடைய சொப்பனத்தை சொன்னான், சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னான். எகிப்துக்கே அதிபதியாய் மாறினான். அல்லேலூயா. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? யோசேப்பு அந்த சுயம்பாகியையும் அந்த பானபாத்திரக்காரனை ஏன் கவலையா இருக்கீங்கன்னு கேட்ட ஒரு கேள்வி. அவர்களை விசாரித்தான் அவன். நீங்களும் நானும் இதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். யாராயிலும் ஒருவர் முக கவலையோடு இருக்கும் போது அல்லது பாரத்தோடு இருக்கும் போது, அவருடைய முகத்திலே ஒரு பாரம் தோன்றும் போது அவளை விசாரிக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நண்பர்களாக இருக்கட்டும், சக விசுவாசிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவளை விசாரியுங்கள். அவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள். யோசேப்பினால் செய்ய முடிந்த உதவி, அவர்களை காவல் கிடங்கிலிருந்து விடுவிக்க அவனால் முடியாது. அது சட்டம், அது அரசு சட்டம். ஆனால் அவளுக்கு ஒரு உதவி செய்தான். அவள் சோர்ந்திருந்த வேளையிலே அவளை விசாரித்து அவனுக்கு முடிந்தது என்ன, அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடிந்தது. அவ்வளவுதான். அவனால் இயன்றதை செய்தான். அதற்கு பிரதிபலன் என்ன தெரியுமா? அவன் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டான். கர்த்தர் அதை மறந்து விடவில்லை. பானபாத்திரக்காரனுக்கு அப்பொழுது நினைவு வந்தது. அவன் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டான், எகிப்துக்கு அதிபதியானான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பிறரை விசாரித்திருப்பீர்களானால், பிறருக்கு உதவி செய்திருப்பீர்களானால், காலம் வரும், அதற்கான பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
கண்டிப்பா கிடைக்குங்க. இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எஸ்தருடைய புஸ்தகத்திலே மொர்தெகாயை பார்ப்பீர்கள். மொர்தெகாய் அரண்மனை வாசல்லே காவலாளனாய் கிடக்கிறான். ஒரு நாளிலே அவனுடைய செவிக்கு ஒரு செய்தி கிடைத்தது. 2 பேர் சேர்ந்து ராஜாவின் மேல் கைபோட பார்க்கிறார்கள். 2 பேரை ராஜாவுக்கு எதிராக செயல்பட போகிறார்கள் என்ற அந்த தகவல் அவனுடைய காதுக்கு கிடைத்தது. உடனே அந்த தகவலை அவன் எஸ்தருக்கு சொன்னான். எஸ்தர் உடனே அதை ராஜாவுக்கு சொன்னான். ராஜா அதை விசாரித்த போது அது உண்மை என்று கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அந்த 2 பேரையும் தூக்கிலிட்டு கொன்று விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. மொர்தெகாய் ஒரு பெரிய காரியத்தை இந்த ராஜாவுக்கு செய்திருந்தான். அவனுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. ஆனால் அது மறக்கப்பட்டு விட்டது. ஆனால் சில நாட்கள் கழிந்த போது ராஜாவுக்கு ஒரு நாள் தூக்கம் வரவில்லை. வர்த்தமான புத்தகத்தில் என்ன எழுதி இருக்கிறது வாசியுங்கள் என்று சொல்லி அதை வாசிக்க சொன்ன போது இந்த நிகழ்ச்சி அந்த வர்த்தமான புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. மொர்தெகாய் என்கிற ஒரு மனுஷன் ராஜாவின் மேல் கைபோட போன 2 பேரை குறித்து ராஜாவுக்கு செய்தி கொடுத்தான். அது உண்மை என்று ராஜாவும் கண்டான். அவளை தூக்கி போட்டான் என்று அங்கே எழுதப்பட்டிருந்தது. உடனே ராஜா கேட்டான், இந்த மொர்தெகாய்க்கு ஏதாயிலும் அதற்கான பரிதானம் கொடுக்கப்பட்டதா? அதற்கு ஏதாயிலும் கொடுக்கப்பட்டதா? அவன் கௌரவிக்கப்பட்டானா என்ற கேள்வியை கேட்டான். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்லை, ஒன்றும் கொடுக்கப்படவில்லை என்று. உடனே மொர்தெகாய் அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டான். மொர்தெகாய் ராஜாவுடைய குதிரையிலே ஏறி ராஜ வஸ்திரம் தரித்து பொன்முடி தரித்து அவன் அன்றைக்கு அங்கே கனப்படுத்தப்பட்டான். மொர்தெகாய் அந்த தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்தவனாக மாறினான். யோசித்து பாருங்கள், அவன் என்ன செய்தான்? தன்னுடைய வேலையிலே உண்மையாயிருந்து ராஜாவுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்தான், அவ்வளவுதான். தன்னுடைய கடமையை செய்தான், ஒரு உதவியை செய்தான். அது அன்றைக்கு மறக்கப்பட்டது. ஆனால் தேவன் மறக்கவில்லை. காலம் வந்தபோது ராஜா அவனை அழைப்பித்து அவனுக்கு ராஜ வஸ்திரம் கொடுத்து அவனை ராஜாவுடைய குதிரையிலே ஏற்றி தண்டனிட்டு, இப்பொழுது ராஜா கனம் பண்ணப்படுவதற்கு இப்படியே செய்யப்படும் என்று ஊரெல்லாம் நடக்க செய்தான். மனிதன் நீங்கள் செய்த உதவியை மறந்து விடலாம். ஆனால் தேவனோ ஏற்ற வேளையிலே அதற்கு பதில் கொடுப்பார். இன்னும் ஏராளமான சம்பவங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். நான் இங்கே சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான். நான் யாருக்காயிலும் பயன்பட முடியுமா? நான் யாருக்காலும் உதவி செய்ய முடியுமா? என்னால் இவர்களுக்கு இந்த சிறிய உதவியை செய்ய முடியுமா? என்னால் இந்த பெரிய உதவிகளுக்கு செய்ய முடியுமா? என்னால் செய்யக்கூடிய ஏதாயிலும் உதவி உண்டா என்று உங்களுடைய நண்பர்களை பார்த்து கேளுங்கள். ஏன் இப்படி இருக்கிறாய் என்று உங்களுடைய நண்பர்களை பார்த்து கேளுங்கள். உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். அவ்வளவு போதும். தாவீது யோசேப்பு தன்னால் முடிந்த உதவியைத்தான் செய்தான். மொர்தெகாயும் தன்னால் முடிந்ததைத்தான் செய்தான். யோனத்தானும் தன்னால் முடிந்ததைத்தான் செய்தான். ஆனால் அதன் விளைவோ மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னவென்றால், அல்லேலூயா, நீங்கள் யாருக்காலும் உதவி செய்ய கூடுமோ என்று தருணத்தை எதிர்பார்த்திருங்கள். கேளுங்கள், அல்லது உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். ஆண்டவர் அதை சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள், ஒருவருக்கொரு நன்மை செய்யுங்கள், ஒருவருக்கொரு உதவி செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சொல்லும் போது துரோகிகளுக்கு நன்மை செய்திருக்கிறாரே என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறார். நாம துரோகிகளுக்கு நன்மை செய்திருக்கிறோமா? துரோகின்னு சாகும் போது கூட அவனை துரோகின்னு சொல்லிட்டு சாவோம் நாம. அப்படி யாரும் செஞ்சிடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உன்னையும் துரோகி லிஸ்டிலே வச்சிருவாரு. சாகும்போது யார் மேலேயாவது அப்படி வருத்தம், காழ்ப்புணர்ச்சி, யாரையாவது மேலேயாவது குறை, யாரையாவது அப்படி நினைச்சிட்டு செத்து போனீங்கன்னா நீங்களும் அந்த லிஸ்ட்ல போயிருவீங்க. அல்லேலூயா. எப்பொழுது சாவு வரும் என்று தெரியாது. ஆகவே எல்லாரோடு நல் மனசாட்சியோடு கூட இருங்கள், எல்லாரோடு கூட அன்பாயிருங்கள், எல்லாருக்கும் உங்களால் இந்த உதவியை செய்யுங்கள். அந்த உதவிக்கு பலன் கண்டிப்பாய் வரும், கண்டிப்பாய் வரும். நீங்கள் மறந்து விடலாம், உதவியை பெற்றவள் மறந்து விடலாம், கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த வேளையிலே நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், என்னால் தயவு பெறக்கூடிய யாராயிலும் உண்டா? நான் கை நீட்டி உதவி செய்யக்கூடிய யாராயிலும் உண்டா என்று உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோனத்தான் செய்ததின் பலன் கிடைத்தது, மொர்தெகாய் செய்ததின் பலன் கிடைத்தது, யோசேப்பு செய்ததற்கும் பலன் கிடைத்தது. அது செய்த உதவியை காட்டிலும் பன்மடங்கு அதிகமாயிருந்தது. அல்லேலூயா. உதவியை பெற்றவர்கள் கூட மறந்து போய்விட்டார்கள்.
கர்த்தர் அதை மறக்கவே இல்லை. திரும்ப அந்த ஞாபகத்துக்கு கொண்டு வந்தார். ஏற்ற வேளையில் அதை ஞாபகத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், மொர்தெகாயை கரம் பண்ணுகிற அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். மொர்தெகாய்க்கு ஆமான் 50 முழ தூக்கு மரத்தை உண்டு பண்ணி வைத்து விட்டு அவன் அரண்மனைக்கு வந்திருக்கிறான். இன்னும் சற்று நேரத்திலே ராஜா கையெழுத்திட போகிறார். மொர்தெகாய் 50 முழ உயரத்திலே தூக்கு மரத்திலே தூக்கிலிட போகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே தானே கர்த்தர் அந்த ராஜாவுக்கு தூக்கம் வரவிடவில்லை. ஹல்லேலூயா. அவன் தூக்கம் இல்லாமல் நடந்து கொண்டே வர்த்தமான புத்தகங்களை வாசிக்க கேட்டுக்கொண்ட போது மொர்தெகாய் செய்த இந்த சிறிய காரியம் அப்பொழுது வெளிப்பட்டது. கர்த்தர் அந்த காரியத்தை தலைகீழாக மாற்றிவிட்டார். மொர்தெகாய் அல்ல, ஆமான் செய்த தூக்கு மரத்திலே ஆமானையே தொங்க விட்டார். எவ்வளவு பெரிதான காரியம் நடந்தது யோசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் மனப்பான்மை உடையவர்களாக இருப்போம். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு பஸ்ல போறோம், கீழே நடக்கும்போது ஒருத்தருடைய பொருள் விழுந்து விட்டது, ஒருவர் தடுமாறி விழுந்து விட்டார், தூக்கி விடுங்கள் அவர்களை. அவளுக்கு தேவையான உதவிகளை உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். நான் எப்பொழுதும் சொல்லுறதுதான், அது காணிக்கையா இருக்கட்டும், தசமமாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் செய்கிற உதவிகளா இருக்கட்டும், அவள் தன்னால் இயன்றதை செய்தார். ஆண்டவர் அதைத்தான் பார்க்கிறாரே தவிர நீங்கள் எவ்வளவு செய்தீர்கள் என்றல்ல, தன்னால் இயன்றவற்றை. அப்படினால் உங்களால் முடிந்தவற்றை எல்லாம் செய்யுங்கள். அல்லேலூயா. நான் சொல்லி இருக்கிறேன், கொரியா தேசத்திலே 10 லட்சம் சபை அங்கத்தினரை கொண்ட ஒரு சபை இருக்கிறது. அங்கே நடப்பதெல்லாம் அதுதான். அந்த சபை விசுவாசிகள் பிறருக்கு உதவி செய்கிறார்கள். அல்லேலூயா. பல மாடி கட்டிடத்திலே சில வேளையிலே கரண்ட் எல்லாம் போயிடும். கரண்ட் போன உடனே அவங்க கீழே வந்துருவாங்க, லிப்ட் ஒர்க் பண்ணாது. உடனே அங்கே பொருட்களை கொண்டு வருகிற வயதானவர்கள் மற்றவரிடத்திலே அந்த பொருட்களை வாங்கி கொண்டு அவர்களே மாடியிலே கொண்டு போய் சேர்ப்பார்கள். அதுதான் செய்தார்கள். சில நாட்கள் கழித்து அவர்கள் வீட்டில் நடக்கிற சிறிய வீட்டு கூட்டத்துக்கு அழைத்தார்கள். அவர்கள் தேவனுடைய அன்பை உணர்ந்தார்கள். சபை பல லட்சமாக மாறிட்டு. நீங்கள் பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உடையவர்களாக இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து கேட்டுக்கொள்ளுங்கள். நான் செய்யக்கூடிய ஏதாயிலும் உதவி உண்டா? யாருக்காயிலும், பிறருக்காயிருக்கட்டும், நண்பர்களுக்காயிருக்கட்டும், ஈவன் எதிரிகளாயிருக்கட்டும், நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நம்மால் செய்ய முடிந்த உதவிகள் எவ்வளவு பேருக்கு தருணம் கிடைத்து செய்யாம விட்டுட்டோம். இந்த நாள்ல ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார். ஒருவேளை நீங்க செய்யறவங்க மறந்து போய்விடலாம், மறந்தே போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. ஏற்ற வேளையிலே சரியான நேரத்துல அந்த உதவிக்கு கர்த்தர் பிரதிபலன் கொடுப்பார். அது பல மடங்கு பெரிதாயிருக்கும். நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலாக இருக்கும். நீங்கள் செய்ததற்கு பன்மடங்கு பெரிதான நன்மைகளை கர்த்தர் கிடைக்க பண்ணுவார். செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வசனம் சொல்லி இருக்கிறது. அவர் தாமே பாடுபட்டதினாலே பாடுபடுவதற்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உதவி செய்ய வல்லவர். அந்த உதவி செய்ய வல்லவர் என்று மாத்திரமல்ல, உதவி செய்யக்கூடியவர் என்றும் சொல்லி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகி நாமும் உதவி செய்யும் மனப்பான்மையுடையவர்களாயிருக்கணும். நம்முடைய நண்பர்களுக்காக இருக்கலாம், நம்முடைய எதிரிகளுக்காக இருக்கலாம், நம்முடைய அடுத்த வீட்டுக்காரங்களுக்காக இருக்கலாம். யாருக்கானாலும் உதவி செய்யும் மனப்பான்மை இன்றைக்கு உங்களுக்கு வரட்டும். பிறர் எதிர்பார்க்கிறார்களோ இல்லையோ, ஏதாவது ஒரு உதவியை, ஒருவேளை சரீரத்தினாலே செய்யக்கூடிய உதவியா இருக்கலாம், ஒருவேளை நம்மால் முடிந்த பண உதவியா இருக்கலாம், ஒருவேளை நம்மால் முடிந்த வஸ்திரங்களா இருக்கலாம், ஒருவேளை நம்மால் முடிந்த உணவா இருக்கலாம். எதுவானாலும் நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் பெரிய பிரதிபலனை வைத்திருக்கிறார். ஒரு முடிவு செய்வோம். இன்றிலிருந்து நான்
போகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வீட்டிலே, அருகாமையிலே, வாழக்கூடிய பகுதியிலே, நண்பர்கள் மத்தியில யாருக்காகிலும் என்னால் முடிந்த உதவியை செய்ய நான் தீர்மானிக்கிறேன். பெரிய பெரிய உதவி அல்ல, நம்மால் முடியாத உதவிகளை அல்ல, நம்மால் முடிந்த சிறிய உதவிகளை கூட நம்ம செய்ய வருவோம். காலப்போக்கிலே நாட்கள் வரும், அப்பொழுது அள்ளி அள்ளி கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் பிறருக்காய் மிகப்பெரிய உதவி செய்யத்தக்க அளவிற்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். என்னுடைய இயலாமையிலும் நான் பிறருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வேன். எனக்கு இல்லாமல் இருக்கும் போது கூட நான் பிறருக்கு என்னால் என்று உதவி செய்வேன். எனக்கு உதவி செய்தவர்களுக்கு கண்டிப்பாக நான் திரும்ப அவர்களுக்கு உதவி செய்வேன். சத்துருக்களுக்கு கூட நான் நன்மை செய்வேன். இன்றிலிருந்து அந்த தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். என்னை வாழ்நாளெல்லாம் செய்யக்கூடிய ஒரு தீர்மானம். இந்த வாரத்திற்கு மட்டுமல்ல, இந்த மாதத்திற்கு மட்டுமல்ல, என் ஜீவன் இருக்கும் வரை என்னால் முடிந்த உதவியை பிறருக்கு நான் செய்வேன். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. யோனத்தான் செய்த நன்மைக்கு தாவீது பதில் நன்மை செய்தார். மொர்தெகாய் செய்த உதவிக்கு ராஜா பதில் நன்மை செய்தார். அதே போல நானும் எனக்கு உதவி செய்தவர்களுக்கு பதில் நன்மையை செய்வேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்துக் கொள்ளும். நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க உதவி செய்தீர். எங்களுக்கு தேவையான மன்னாவை தந்தீர். நாங்கள் பிறருக்கு உதவி செய்யும் ஒரு பண்பாட்டை, ஒரு நல்ல சுபாவத்தை, குணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். காலை வேளையிலே கேட்ட இந்த ஒரு செய்தியை வாழ்நாள் மறக்காத ஒரு செய்தியாக எங்களை உள்ளத்தின் அடித்தளத்திலே, ஆழத்திலே பதித்துவிடும். என்னால் என்ற உதவிகளை நான் பிறருக்கு செய்வேன் என்று தீர்மானம் செய்யவும், அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அநேகர் மேபசத்தை போல உடல் நொறுங்கினவர்கள், உள்ளம் நொறுங்கினவர்கள், குறைவுள்ளவர்கள், காலை இழந்தவர்கள், கையை இழந்தவர்கள், சரீரத்தின் அவயவங்களை இழந்தவர்கள் இந்த காலை வேளையிலே இங்கு வந்திருக்கலாம். கர்த்தாவே, மனமுடைந்தவர்களும் இருக்கலாம், உடல் உடைந்தவர்களும் இருக்கலாம். இந்த காலை வேளையிலே நிச்சயமாக அவளுக்கு உதவி செய்து அவர் இழந்த எல்லா நன்மையும் திரும்ப கொடுத்து ராஜாவோடு போஜனம் பண்ணத்தக்கதான அளவிற்கு அவளை ஆதரிப்பேன், உயர்த்துவேன் என்று நீர் அவர்களுக்கு சொன்னதற்காக நன்றி. ஆகவே இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து செத்த நாயை போல இருக்கிற நான் என்று சொல்லி தங்களை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணி நம்முடைய சமூகத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். அவளை வழிநடத்தும், அவளை ஆசீர்வதியும். அந்த ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து இக்கட்டளை உதவி செய்யும். தேவைகளோடு இருக்கிறவர்களுக்கு தேவையை சந்தியும். பலவீனமாயிருக்கிறவர்களுக்கு பலன் கொடும். பாரத்தோடு இருக்கிறவர்கள் பாரத்தை அகற்றும், மனபாரத்தை அகற்றும். அவளுக்கு நன்மை செய்யும், உதவி செய்யும், ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாய் தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்று மற்றும் சதா காலங்களில் இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா.